இது ரொம்ப அராஜகம். இது இன்னைக்கு இந்த படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமை. இது ஏங்க இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 27 தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனாங்க அது. எவ்வளவு அதுக்கு போல சென்னையில் எத்தனை 170 ஸ்கிரீன் வச்சிருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்கலங்க. நீ எங்க இருந்து இங்க உள்ள பொருளாதாரத்தை சொல்றதுக்கு எங்க இருந்து வந்துட்டு நீ எங்களுக்கு நீ பொருளாதாரம் நீ இடம் கொடுக்க மாட்டேன்னா நீ யாரு ஓடாதுன்னு தீர்மானிக்க. ஓடாத படத்தை நான் உன்னை ஓட்ட சொல்ல. நீனும் வியாபாரி, நானும் வியாபாரி. ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும். நீ இடம் கொடு, முதல்ல ஓடுதா ஓடலையான்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஓடலைன்னா தூக்கு, ஓடாதுன்னு நீ முன்னாடி தீர்மானிக்க. நீ யாரு? பிரஸ் இன்னைக்கு தான் நீங்க பாத்துருக்கீங்க, படம் பாத்துருக்கீங்க. அவன் படமே பார்க்காம இப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கிறான். நீ அப்ப நீ போட்ட படம்லாம் ஓடின படமா? அது தப்புல. அப்ப நீங்க அடுத்த ஜெனரேஷன் எப்படி படம் பண்ணுவான்? புது படங்கள் எப்படி வரும்? அப்ப நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, நாங்க சின்ன படங்களுக்கு திரையரங்கு கொடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டான்ல. நீ வருஷத்துக்கு 12 படம் வரும், 12 படத்தை மட்டும் மாசம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிட்டு போ. நீனும் நாசமா போ, நாங்களும் நாசமா போறோம். நாசமா போயிருவீங்க. 100% சொல்றேன். அவன் அந்த இயக்குனரோட வைத்தறிச்சல் உங்களை நாசமாக்கிறான். இதுக்கு எவெல்லாம் துரோகம் பண்ணானோ அவன் பூரா நாசமா போயிடுவான். அவன் குடும்பம் விளங்காது. ஆனா ஒரு மாசம் போராடிட்டு இருக்கேனே. இன்னைக்கு இல்லனே, ஒரு மாசம் 12ஆம் தேதியே போட்டேன். 3-4 டேட் போட்டேனே. சரி பெரிய படம் வருது, சரி வேணாம், நம்ம உள்ள போகக்கூடாது, தப்பு அப்படின்னு நானே வந்து ஒதுங்கி பிசினஸா வந்து ஒதுங்கி நின்னேன். இந்த படத்தோட நம்ம காம்படிட்டரா போக முடியாது. இந்த 1ஆம் தேதி என்ன படம் நீங்க உங்களுக்கு தெரியும், பிரஸ் பாத்துருப்பீங்களே. என்ன படம் வந்திருக்கு? என்ன படம் வந்திருக்கு? நீங்க புக் மை ஷோ, நான் என்ன படத்தையும் பேர் சொல்லி சொல்ல விரும்புறேன். புக் மை ஷோல இப்ப நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, எத்தனை படம் ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு கொடுக்க மாட்டான். நம்ம அவன்கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? நான் போராடி பார்த்தாச்சுனே, கொடுக்கலனே. 27 ஷோ கொடுக்குறானே. போன் எடுக்கலனே. காலில இருந்து பிவிஆர் போன் எடுக்கல. அவன் நம்மளை வந்து தீண்டத்தகவனா பாக்குறான். அவன் நீங்க இதுவே ஒரு தீண்டாமையில. நீங்க சின்ன படங்கள் கொடுக்க மாட்டேன், பெரிய படங்கள் கூட இதுவே தீண்டாமையில. இந்த படம் சல்லியர்கள் வந்து எடுத்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த படம் வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடணும்னு என்னுடைய பர்சனல் ட்ரெஸ்ல இந்த படத்தை எடுத்து நான் வந்து வெளியீட்டுக்காக முயற்சி பண்ணி இன்னைக்கு இந்த படம் வந்து உங்கள் முன்னே பார்வையிடப்பட்டிருக்கு. இது நான் வந்து ஒரு 3-4 முறை வந்து தியேட்டர் போட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். அதாவது டேட் போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா சரியான திரையரங்குகள் கிடைக்கலன்றதுனால கேன்சல் பண்ணிருக்கேன். இப்ப கடைசியா வந்து இந்த வாரம் வந்து எந்த படங்களும் பெரிய படங்கள் இல்ல, அடுத்த வாரம் ஜனநாயகன் பராசக்தி வருதுன்றதுக்காக இந்த வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த வாரத்துல இந்த படத்தை முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்ப கடைசி லாஸ்ட் மினிட்ல என்னன்னா ஒரு வருத்தமான செய்தி, இந்த படம் நாளைக்கு திரையரங்களை கொண்டு வர முடியல. காரணம் என்னன்னா 27 தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 27 ஸ்கிரீன், அதாவது 27 ஷோ. ஓவரால் தமிழ்நாடு பூரா வந்து 27 ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, சின்ன படங்களுக்கு திரையரங்குகள் வந்து கொடுக்க முடியாது, இவ்வளவுதான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம். அது பர்டிகுலரா பிவிஆர்ல வந்து ஒரு ஷோ கூட கொடுக்கல.